Hi dear friends, Assalamu alaikum. Welcome to Nufra's Kitchen. We are all are doing good. Alhamdulillah நாங்கள் நலமாக இருக்கிறோம். அது மாதிரி நீங்களும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்ல நம்பிக்கையோட தான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி குயிக்காக ஈஸியாக வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு செய்யக்கூடிய ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், இந்த ரெசிபி பிடிக்கும்னு சொல்ல நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க பார்ப்போம் என்ன செய்வோம்னு சொல்லி. நான் வந்து ஒரு 750 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன். அதுக்கு பிரியாணி மசாலா ஒரு பேக்கெட்டில் வந்து கொஞ்சம் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் மாதிரி அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு தேவையான ஒரு சோல், அதோட ஒரு கொச்சிக்கத்தூள் 1.5 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி அது ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணி 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி கொள்ளையிலும். அந்த ஒரு நான் 10 மினிட்ஸ் மாதிரி கொஞ்சம் ஊற வைக்கிறது கொஞ்சம் சைடில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதில் மசாலா ரெடி பண்ணுறது கொஞ்சம் கொத்தமல்லி இலை கைப்பொடி அளவு எடுத்துக்கிறேன். 2 ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து அதிலே இந்த என்ன சிக்கனில் வந்து ஒரு சின்ன மெகி க்யூப் ஒன்றும் ஏலக்காய், கருவேப்பட்டை, கிராம்பு, புதினா இலை, மற்றது வந்து பே லீஃப், ஸ்டார் ஆனியன் அதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது எனக்கு காட்ட மறந்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் இதெல்லாம் ஆனியன், டொமேட்டோ எல்லாம் போட்டு கொஞ்சம் கட் பண்ணி சைடில் எடுத்து வைக்கிறேன். இதில் வந்து க்ரீன் சில்லி மட்டன் தான் போடலை. ஸோ 2 கிட்ஸ் சீக்கிறாங்க, அவங்க வந்து கொஞ்சம் காரம் உரப்பு கொஞ்சம் விருப்பம் குறவு, அதனால் வந்து நான் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு ரைஸை வந்து ஒரு ஆஃப் வேவல் மாதிரி குக் பண்ணி எடுக்க போகிறோம். தம் போட்டு தான் பிரியாணி செய்ய போகிறேன். அந்த ரைஸில் வந்து நான் வந்து கொஞ்சம் தண்ணியில் உப்பு, சோல்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கருவேப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு ஒரு சைடில் ஸ்டவ் ஆன் பண்ணி அதையும் கொதிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ சிக்கன் மசாலா நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய நான் போடுற அளவில் ஒரு சட்டி ஒன்று எடுத்துக்கிறேன். அந்த பேனில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயிலும் கீயும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கிறேன். அதையும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு அதோடு நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி இலை, டொமேட்டோ அதெல்லாம் போட்டு அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு க்ரீன் சில்லி மட்டன் தான் நான் போடலை. ஸோ அந்த இந்த என்னோடய வீட்டில் என்னென்ன சாமானம் இருக்குதோ அந்த திங்ஸை வச்சு தான் நான் வந்து ஈஸியாக குக் பண்ணேன். ஆனால் டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. எங்களோட கிட்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி திண்டாங்க. ஸோ உங்களோட வீட்டில் வந்து சின்ன புள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுங்க, நல்லா காரம் இல்லாமல் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் மசாலா எல்லாம் கொஞ்சம் வேகிற அளவுக்கு நான் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் மசாலாவை அதோடு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோடு வந்து நான் வந்து ஒரு ட்ரை லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரை லெமன் ஆட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கபாப் டேஸ்ட் எல்லாம் வரும். ஸோ ட்ரை லெமன் இல்லாட்டி ஓகே, ஸ்கிப் பண்ணிக்கொள்ளையிலும். ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் அந்த சிக்கன் எல்லாம் போட்டு அந்த மசாலாலே நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேக விடுவோம். அது கொஞ்சம் குக் ஆகுறதுக்கு, அந்த சிக்கன் குக் ஆகுறதுக்கு அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பவுல்லே அந்த மசாலா எல்லாம் வேஸ்ட் ஆகாமிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு அரை கப், ஒரு கப் மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மிச்சம் வாட்டர் ஆட் பண்ண தேவையில்லை. நாங்கள் இதுக்கு மேலுக்காலத்தான் நாங்கள் ஆஃப் வேவல் குக் பண்ண ரைஸை போட போகிறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சிக்கன் குக் ஆகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் மசாலா கிரேவி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் சைடில் வந்து ரைஸும் குக் ஆகிவிட்டு ஸோ அதையும் நாங்கள் வடித்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் சிக்கனையும் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கனை ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிரேவி வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பவுலுக்கு நான் ஒரு 2-3 கரண்டி மாதிரி ஸ்பூனில் மாதிரி கொஞ்சம் எடுத்து ஓரமாக்கி சைடில் வச்சுக்கிறேன். ஸோ இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் என்னையால் ஏதுமான மாதிரி நிறைய ரெசிபிகள் இதுக்கப்புறம் நான் தர ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் குக் பண்ணி வச்சுருந்த அந்த ரைஸை மேலுக்கால போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி லீஃபையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் வானாட்டு உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக வேண்டி ஃபுட் கலர், எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். கீயும் கொஞ்சம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டிக்கிறேன். ஸோ அதோட என் கேமரா ஆஃப் ஆகிட்டு அதை காட்ட கிடைக்கல.
அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி நான் கொஞ்சம் குறைச்சி ஒரு மீடியம் ஹீட்டில் மாதிரி வச்சுக்கிறேன். அந்த கேப்பில் எங்கிட்ட கிட்ஸ் 2 பேர் வந்து கொஞ்சம் பசின்னு சொல்லி 2 பேரும் இந்த கேக் தின்று கொண்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எங்களோட ரைஸ் குக்கை அவிக்கிற மாதிரி சிக்கன் பிரியாணி. அதுக்கப்புறம் பாருங்கள் ரைஸ் எல்லாம் கொஞ்சம் உதிரியாக நல்லா ஒட்டாமல் குழையாமல் ரைஸ் நல்லா இந்த சாஃப்டாக வந்துக்குது. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கட்டாயம் மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல ரெசிபி வ்ளாக்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் எல்லாம் வரைக்குது அப்கமிங். அண்ட் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ அண்ட் டேக் கேர். பாய்.